ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் நியூமரிக்கல் மெத்தட் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே செகண்ட் செமஸ்டரில் படிக்கிறீங்க. ஸோ அதில் தேர்ட் யூனிட்டில் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை காஸ் ஜோர்டான் மெத்தடு. இந்த டைப்பு ப்ராப்ளமும் நிறைய டைம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்போம், டைகனல் மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட மெர்ஜ் பண்ணி எழுதிட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம், இந்த மேட்ரிக்ஸை அப்படியே டைகனல் மேட்ரிக்ஸாக கொண்டு வரோம் இல்லையா. அந்த கன்வர்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது இங்கே எல்லாம் டைகனலில் 1 1 கொண்டு வரணும், மற்ற எல்லாம் 0 கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஃபைனலாக இங்கே ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்தப்பறம் இங்கே என்ன இருக்குதோ தட் வில் பி த ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு வந்து டைம் கண்டிப்பாக மினிமம் 10 minutes ஆர் 15 minutes ஆகும் இல்லையா. பட் ஸ்டார்டிங்லே அந்த ஆன்சரை கேல்குலேட்டரில் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும் ஈஸியாக. அது எப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே கேல்குலேட்டரில் நிறைய மோடு ஆனில் இருக்கும், அதை ரீசெட் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட்டு மோடு, இப்போ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா 3, அதை 2 டைம் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும் இல்லையா. ஸோ இது வந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் டைப் பண்ணணும் இல்லையா. ஸோ மேட்ரிக்ஸ் டைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஆன் பண்ணிக்கணும். மோடில் போய் 1 2 3 ப்ரெஸ் 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆப்ஷன் செகண்டில் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நவ் we are going to type this matrix. ஸோ அதை எப்படி கால்குலேட்டரில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ஷிஃப்ட்டு 4, இந்த 4க்கு மேலே மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டைமென்ஷன் எடிட்டு மேட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணுறது இந்த டைமென்ஷன் ஆப்ஷனில் போய் ஸ்டோர் பண்ணணும். 1 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3 மேட்ரிக்ஸ் வந்து ஒரே டைமில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாமா, சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது என்ன கேட்கணும், இட் வில் ஆஸ்கிங் த டைமென்ஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ எம்னா ரோ, என்னன்னா காலம், நம்பர் ஆஃப் காலம். ஸோ நம்பர் ஆஃப் ரோ வந்து இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை இருக்குது, 3 ரோ. ஸோ அப்போ 3 கொடுத்துக்கலாம் ஈக்குவல் டு. இப்போ என்னன்னு கேட்குது, நம்பர் ஆஃப் காலம் என்ன இருக்குது, காலமும் 3 இல்லையா, 3 கொடுத்துக்கலாம் ஈக்குவல் டு. ஸோ இப்போ என்ன, ஒவ்வொரு என்ட்ரியாக டைப் பண்ண வேண்டியதான். 1 1னா ஃபஸ்ட் என்ட்ரி, 1 2னா செகண்ட் என்ட்ரி, 1 3னா தேர்ட் என்ட்ரி. ஸோ இன் தட் வே we can type the all the entries. ஸோ ஃபஸ்ட்டு 1 1 3 இல்லையா, 1 டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரி 3 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு -3 ஈக்குவல் டு -2 ஈக்குவல் டு -4 ஈக்குவல் டு -4. ஸோ இப்போது இந்த மேட்ரிக்ஸில் எல்லா என்ட்ரியும் டைப் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிட்டு, அது எங்கே எடுத்து ஆப்ரேட் பண்ணுறதுனா மறுபடியும் ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போது இந்த மேட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் தான் போய் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ 3 சூஸ் பண்ணிக்கலாம். 3ல் நம்ம டைப் பண்ண மேட்ரிக்ஸ் வந்து ஏ தானே. ஸோ ஏ சூஸ் பண்ணிக்கோங்க 1. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. இதுக்கு இன்வெர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே எக்ஸ் இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் இன்வெர்ஸை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ்னு காமிக்கும். நவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரெஸ் ஈக்குவல் டு, சாரி இன்னொரு எடுத்துக்கலாம், சில டைம் அந்த இஷ்யூ வரும். ஷிஃப்ட்டு 4 மேட் ஆப்ஷன் மேட்ரிக்ஸ் ஏ, இதில் போய் இன்வெர்ஸ் இல்லையா, இப்போ ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அதோட வேல்யூ வந்துடும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஸ்பீடாக கால்குலேட் பண்ணும்போது அந்த மேட்டரர் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேட்ரிக்ஸ் அங்கே தான் இருக்கும். அந்த ஸ்டோர் பண்ண மேட்ரிக்ஸை இன்னொரு டைம் எடுத்து அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னா, ஆன்சர் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு A113 வந்திருக்கா. இப்போது ரைட் ஆரோ கொடுங்க, A121 வந்திருக்கா. எஸ், இங்கே வந்து 1.5 இருக்குது, டெசிமலில் இருக்குது, அதை ஃப்ராக்ஷனில் தான் நம்ம எழுதணும். அதை எப்படி எழுதுறதுனா, இப்போ இந்த டி பை எல்லோ கலரில் டி பை சின்னு ஒன்று இருக்குது, அதான் ஃப்ராக்ஷன் ஆப்ஷன். ஸோ எல்லோ கலர் சூஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு அந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணோன்னா 3/2 அப்படின்றது ஃப்ராக்ஷனில் காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு வேல்யூ போகலாமா. நெக்ஸ்ட்டு வேல்யூவும் பாயிண்டில் இருக்குது, அதை ஃப்ராக்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு இந்த டி பை சி பட்டன். ஸோ -5/4 வந்துட்டா. நெக்ஸ்ட்டு வேல்யூ அதுக்கும் ஃப்ராக்ஷனில் பார்க்குறதுக்கு -1/4 வந்துட்டா. நெக்ஸ்ட்டு வேல்யூ இதுவும் டெசிமலில் இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டு திஸ் பட்டன் என்ன வரும், -3/4 வந்துட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு திஸ், ஸோ -1/4. நெக்ஸ்ட் வேல்யூ டெசிமலில் தான் இருக்குது. ஸோ வி ஷுட் செக் கன்வெர்ட் இட் இன்டூ ஃப்ராக்ஷன். ஸோ -1/4. லாஸ்ட் வேல்யூ பார்க்கலாமா, A33னா லாஸ்ட் என்ட்ரி. ஸோ ஷிஃப்ட்டு
-1/4. So in this way easily you can calculate the inverse of a matrix by using calculator. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபைனலாக நம்ம வந்து ஆன்சரை மேட்ச் பண்ண முடியும். ஆன்சரை ஃபஸ்ட்டே நம்மளால் கண்டுபிடிச்சி வச்சுக்க முடியும். ஸோ இங்கே வந்து என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா ஆன்சரை வச்சு நம்ம பேக் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.